ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சொல்லுங்க மாப்ள. எங்க மாமா இருக்கீங்க? ஸ்டேஷன்ல மாப்ள. இன்னைக்கு நைட் டியூட்டி. சரி மாமா, இன்னைக்கு நைட்டு முழிச்சிருந்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் மாமா நானும் உங்கள் பொண்ணும் இன்னைக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கோம். ஆமாங்க மாப்ள, இன்னைக்கு மகா சிவராத்திரி. இன்னைக்கு நைட்டு முழிச்சா நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க. நானும் வருஷம் நைட் டியூட்டி பார்க்குறேன். எனக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதே. நடக்கும் மாமா, வெயிட் பண்ணுங்க. எங்க மாப்ள? ஹலோ மாமா, லைனில் இருக்கீங்களா? மாப்ள கட் பண்ணுங்க, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். டேய் என்னடா இது? யோ கணேஷ் இங்க வா. ஐயா, டேய் என்னடா இது? யாரோட தலை இது? போ போ போ. எஸ்ஐ சார் வர சொல்லு. சரிங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா, வெளியே ஒரு பையன் ஒரு பொண்ணோட தலையை வெட்டி கொண்டு வந்திருக்காங்க ஐயா. என்னையா சொல்ற? வா பார்க்கலாம். என்ன லவ் மேட்டரா? தெரியலங்க ஐயா. அவர் பெருமாள் சார் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் ஆளை பார்த்தா ஏதோ டோப் கேஸ் மாதிரி தாங்க இருக்கான். ஐயா, ஆளை பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கா? ஆமாங்க ஐயா, 19 வயசு தான் ஆகுதாமா. என்ன விசாரிச்சிட்டிங்களா? விசாரிச்சுட்டு இருக்குங்க ஐயா. பேரு பரமசிவம் மாமா. ஐயோ கணேஷ், போய் யாருன்னு கேளு. இப்போ பெருமாள், உன் ஃபோனில் அவனை வீடியோ எடு. நீ யார், என்ன, எதனால் இப்படி பண்ணா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு. ஐயா, இன்ஸ்பெக்டர் தாங்க ஐயா லைனில் இருக்காரு. சரியா, நீ ரெக்கார்ட் பண்ணு. நான் போய் சார்ட்டே சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே சார். யோ உன் ஃபோனை குடியா. சார் நீங்கள் வேற, என் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்குது. யோ குடியா. கேமரா எங்கே இருக்கு? இதான் சார், இந்த கருப்பாக இருக்குல்ல, இதான் கேமரா. டே தம்பி, உன் பேர் என்னடா? பரமசிவம். உங்கள் அப்பா அம்மா பேர்? அப்பா பேர் குமார். டேய் என்ன, அம்மா பேர் தனியாக கேட்பாங்களா? வள்ளி. வீடுங்க? இங்கே தான் சார், பக்கத்தில் ராயபுரம் காந்தி மகான் தெரு சார். நீ என்ன பண்ணுற? படிக்கிறியா இல்லை வேலைக்கு போறியா? ஏட்டையா, அவனெல்லாம் பார்த்தா படிக்கிற பையன் மாதிரியா இருக்கிறான். பொறுக்கி மாதிரி இருக்கான் சார். 10th 420 மார்க்கு. 12th தான் பாதியில் நிப்பாட்டிட்டேன். ஏன்டா பாதியில் நின்றுட்ட? எங்கள் அப்பாவுக்கு கை கால் விளங்காமல் போயிடுச்சு. வீட்டில் வருமானம் இல்லை. அதான் பாதியிலே படிப்பு நிப்பாட்டிட்டு வேலைக்கு போயிட்டேன் சார். டே இரு, ஒப்பனுக்கு ஏன் அப்படியாச்சு? அதெல்லாம் தெரியாதா சார்? பேப்பரில் கூட வந்துச்சே. நியூஸ் பேப்பரில் வந்துச்சு? சரி, இப்போ நியூஸ் பேப்பரில் வந்தா நீ சொல்ல மாட்டியா? எங்கள் ஏரியாவில் 4-5 கம்பெனி இருந்தது சார். எல்லாம் அதனால தான். எங்கள் அப்பா, ஏரியா ஜனங்க எல்லாம் அங்கே தான் வேலை செய்வாங்க. அந்த கம்பெனியில் மோசமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதிலேருந்து வர கழிவுக குடிக்கிற தண்ணியில் கலந்து அதை குடித்த ஜனங்க வியாதி வருதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டாங்க. அந்த கம்பெனியை பார்க்க 4-5 ஆஃபீஸர்லாம் வந்தாங்க சார். அன்னைக்கு என்ன கண்ணே பட்டும் போல இருக்குது. இதுக்கு ஒன்றும் குறைச்ச மயிரே இல்லை. அக்கா வத்தா ஒழுங்கா படி. நோ குமார் நோ.
வா முன்னிப்பா. நான் எப்படி பையன்? பையன் என்ன சூப்பராக இருக்கான். சிங்கம் சூரியமாயா இருக்கானுல. ஆமாம்ல. சொல்லு. அவ கிடக்குறா பைத்தியக்காரிச்சு. உண்மையிலே ஆக்கினும்ப்பா. எப்படிண்ணே சிங்கம் சூர்யாவா? லூசு போலீஸ் ஆக்கினும்டா. போலீஸ் ஆவா? அண்ணா இவர் மேஸ்ட்ரி வெளியே நிற்கிறாருண்ணா. எப்போ சொல்கிறான் பாரு. வாடா. எப்படி இருக்க? சார் நல்லா இருக்கு சார். சார் முனிப்பா சார். அப்புறம் சார் ஆளே மாறிட்டா? சார் அவனுக்கு என்ன சார் உடம்பு பரவாயில்லையா இப்போ? பரவாயில்லைங்க சார். இருக்கட்டும்மா பரவாயில்ல. சொல்லு சார். என்ன மேட்ரு? 10 நாள் கூலி, ஒரு நாள் வேலை பார்த்தா தரேன். என்ன பண்ணுறீங்களா? அப்படி என்ன வேலை சார்? அது ஒன்றும் இல்லை குமார், நம்ம சிவா ஃபேக்ட்ரியில் கவர்மெண்ட்லேருந்து செக் இன்ஸ்பெக்டர் வராரு. நைட்டுக்குள்ளே தொட்டியை க்ளீன் பண்ணோம், அவ்வளோதான் வேலை. சார் அதெல்லாம் ரொம்ப மோசமான கெமிக்கல்ன்றாங்க. மூக்கில் பட்டாவே உயிர் போயிருந்தாமே. டேய் குமார், அதெல்லாம் அறிவில்லாத முட்டா சொல்லி வச்சுருப்பானுங்க, அதெல்லாம் நம்பிட்டு இருக்க. நான் ஒரு கோட்ரு இன்னொரு கோட்ரு சேர்த்து அடித்தா நான் தான் பெற போகுது. அப்புறம் என்ன? இல்லை சார் அது இங்கே பா, ரொம்ப யோசிக்காத. உனக்கு வேணும்னு 5 நாள் கூட சேர்த்து தரேன். இப்போவே தட்டுமா சொல்லு, கொடுக்குறேன் நான். இல்லை சார் ஒரு மாதிரி ஆகுது, அதான் யோசிச்சுன்னுக்கிறேன். டேய் என்னடா நீ? இங்கே பாரு பையன் ஃபோட்டோ பாரு. போலீஸ் யூனிஃபார்ம் எவ்வளோ அம்சமாக இருக்கிறான் அவன். எக்ஸ்ட்ரா துட்டு வந்துச்சுன்னா இதே மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் எடுத்துடலாம்ல அவனுக்கு. என்ன பண்ணி இப்போ அதெல்லாம் சொல்கிறது இல்லையா நீ? சார் சொல்கிறேன் சார். என்னமோ போ. நீ துட்டு கொடுத்துட்டு போ சார், நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏய் சுமாரி. சரி ரைட்டு. நீ கம்முனரு. குடும்பம் நடத்துற எனக்கு தான் தெரியும் கஷ்டம் நஷ்டம் என்னன்னு. உனக்கு என்ன தெரியும்? நல்லா நடத்துகிறேன் நீ. இந்தா சார் அதெல்லாம் குடு சார். ஏய் என்ன வாங்க. அம்மா நைட்டு 9 மணிக்கு வந்துரு. முனிப்பா நீயும். அப்புறம் வரும்போது 4 பேர் கூட்டி வந்துரு. சரியா? சரி கிளம்புறேன். டைமுக்கு வந்துடுங்க, லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. வேலை நிறைய கிடக்குது. வா சார். அன்றைக்கி நைட்டு எங்கள் அப்பா 5 பேர் வேலைக்கு போனாங்க. என்னாச்சுன்னே தெரில. காலைல எங்கள் அம்மா வண்டை வந்து ஒரு அண்ணன் நைட்டு தொட்டியில் 6 பேர் தவறி விழுந்துட்டாங்க, ஜிஹெச்சில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் உடனே எங்கள் அம்மா நான் ஏரியா ஜனங்க எல்லாம் கிளம்பி போயிட்டோம். அங்கே போனால் 5 பேர் செத்துட்டாங்க, உங்கள் அப்பா மட்டும்தான் பழச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்படியே சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் பொழைச்சி என்ன பிரயோஜனம்? தோலாப்படம் இருக்குல்ல, தோலாப்படம் அது மாதிரி மூஞ்சி மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்ற எதுவும் ஒர்க் ஆகுதுட்டாங்க. அப்புறம் கேமரா ஆஃப் பண்ணியா? ஏன் சார்? இன்னும் சார் முதல்ல ஆஃப் பண்ணியா? சரிங்க ஐயா. அவன் தான் லூசு ஏதோ உளறிட்டு இருக்கா, அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் வெளியே வந்தால் நீ நல்லா வீட்டில் உட்காந்து வேற சூப்ப வேண்டியதுதான். அவன் ஏன் இப்படி பண்ணான்னு மட்டும் கேளு, மற்ற விஷயம்லாம் டெலிட் பண்ண, புரியுதா? டேய் கண்ட கதையெல்லாம் வேணாம், இவன் தலையை ஏன் வெட்டின இந்த காரணத்தை மட்டும் சொல்லு. தெரியும் சார், இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு. ஏன்னா கேட்டால் அந்த கம்பெனிக்காரன் உங்களை கேள்வி கேட்பான், அத்தானே. ஏடையா கேமரா ஆன் பண்ணுங்க. டே தம்பி, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதரா. இது யாரோட தலை, என்ன மேட்ரு, அதை மட்டும் சொல்லு, கண்டெல்லாம் பேசாத. டேய் வான்ட்ட தான் சொல்லிட்டுருக்கேன், என்ன நக்கலா நீ? ஒரு தலையை இதில் தான் வெட்டினேன். அவ்வளோதான் சார், எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. வீட்டில் வருமானம் இல்லை, வேறு வழி இல்லாமல் நான் வேலைக்கு போனேன். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச பாய் தான் என்னை கறிக்கடையில் வேலை வாங்கி கொடுத்தாரு. அப்படியே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அப்பாவையும் பார்த்துக்கிட்டு அப்படியே லைஃப் போச்சு சார்.
பெருசாக வருமானம் இல்லைனாலும் சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் அந்த சந்தோஷம் இன்னையோட முடியும்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன மச்சான், அந்த ஆன்ட்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தியே, என்னாச்சு? எந்த ஆண்டிடா மச்சி? அவன் தான் விளக்கு பிடிச்சான், அவன்கிட்டே கேளு. மச்சான் சொல்லவே இல்லை. ஏய் அவன் தான் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கானா, போட்டேனா? ஏய் இது எதுக்குடா? அது ஒன்றும் இல்லைடா, பாய் வேறு நேரத்துலேயே கடைக்கு வர சொல்லிட்டாரு, அதுதான் அருவாள் எடுத்துட்டு வந்து. மச்சான் இப்போதான் அன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணோம், எடுத்தாடி அர்ரா. டேய் வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? டேய் ஏன்டா அவன்கிட்ட சரக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறீங்க? சரக்கு போடுங்கடா பத்தா. ஏண்டா 18 வயசு ஆகுது, இன்னும் சரக்கு அடிக்க துப்பலாமல் இருக்க லூசு. ஏய் அது நேத்தோடடா அம்மாவில், இன்னைக்கு 19டா. அவன் கஞ்சா ஊசின்னு போட்டுன்னு சுற்றின்னு இருக்கிறான். இவன் என்ன அவங்க அம்மா மடி விட்டு தாண்டல. போடா வீட்டில் போய் பொம்மை டிவி பாருப்போ. பெண்ணை தோப்பு சரக்கு அடித்தாதான் பெரிய புல். அப்படி இல்லை மச்சான், அது என்ன சொல்கிறது, அது ஒரு தனி ஃபீல்ரா, அது உனக்கு புரியாது மச்சான். மச்சான் சரக்கு கம்மியாயிடுச்சுடா. சரக்கு கம்மியாயிடுச்சு. ஐடிஸ் உள்ள ஒன்றும் இல்லை, வெறும் பேப்பர் வச்சுட்டு இருக்கீங்களா? இருக்கிறத முட்டு குர்ரா. ஏய் மச்சான் வேற கோபப்பட்டானே. டேய் டேய் கோமா போறான், எடுத்து வரடா பாப்பேன். பையா சிவோ போயிடுயா. என்னயா சும்மா நோய் நேன்னு கத்தின்னு அழுதுன்னு இருக்க? என்ன ஏதாவது பாத்ரூம் போயிடா? டேய் டேய் போயிடா. டேய் சரியா பையா, அப்பா சொல்றதே கேளுடா. போயிடா. டேய் 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 கத்தாதையா, துட்டு எடுத்துருக்காங்க. போயிடா. டேய் எப்ப 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 டேய் போயிடா. டேய் போயிடா. என்னைய உள்ள ஏதோ சத்தம் கேக்குது? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. டேய் ஒன்றும் இல்லைடா. டேய் நீ கம்முறியா? டேய் போகாதடா. டேய் அப்பா போகாதப்பா. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. டேய் ஒன்றும் இல்லைடா. டேய் டேய் லைலா, அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாதுடா. டேய் அப்பா 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 அப்பா. சத்தியத்தை பார்க்காத வந்துடா. வந்து தாக்காத போயிடியா, இங்கிருந்து போயிடியா. ஐயா என்னை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறியா? என்னக்கா சொல்ற? சரிடி, எங்கடி கூட்டி போறது? எங்கேயாவது கூட்டிட்டு போ, எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. உன் புருஷனை பத்திரலாம் கவலை இல்லை, உன் பிள்ளைய நினச்சாதான். அவனை பத்தியெல்லாம் நீ எதுவும் கவலைப்பட வேணாம், அவன் எப்படியும் பொழைச்சுக்குவான்.
சரி சொல்கிறேன், வரேன். டேய் சொல்லிட்டு போடா. சொல்கிறேன் டி. சும்மா வந்து உட்காந்துட்டா காசு அழுகுற? ஒரு நிமிஷம், என்ன பிரச்சனை சொல்றா? நீ போட்டு கழுத்துட்டு மச்சான். டேய் மச்சான், முன்னாடியே எனக்கு தெரியும்டா, என்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. டேய் ஏன்டா? ஏய் மச்சான் புரியுதுடா. டேய் சரிடா. அது யாரா அவன்? இருக்காடா மச்சான். டேய் மச்சான் விட்றா. டேய் விடு, ஃபீல் பண்ணாத. எனக்கு ஒண்ணுமே புரியல. விட்றா. டேய் இருக்காடா. விடு விடு. டேய் விட்றா மச்சான். ஏய் அவன் ராவா குடிச்சிட்டு இருக்கிறாடா. பாரு குடிக்கிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது? பாரு நட்டுக்கும் அப்புறம். ஏய் யாரா டேய் ஐயோ ஏன்டி எங்கள் உயிரை வாங்குற? பணம் பணம் பணம்னு என்னை பணமாக்கிட்டேடி. எங்கன்னா போய் செத்து தொலையாண்டி முண்டு. பாத்தியாடா தேக்கிறான். ஏண்டா உனக்கு பிய்யி மூத்திரம நான் அள்ளிக்கிட்டு இருப்பேன், என்னையே நீ தேங்கிறியா? செத்து தொலோட பையில சாவச்சிரி. தினம் தினம் சாகிறதுக்கு போயில ஒரேடியா சாவச்சிரி. பாருடா அவன் வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிட்டு இருக்கான், நீயும் பாத்துக்கிட்டு கம்முனே இருக்க. அவர் சொல்றது உண்மைதானே? நைனா என்னடா பண்ண? ஐயோ நைனா என்ன அப்படி பண்ண? ஐயோ கதை சொன்ன போயிடே அப்பா. கத்திக்கல போறாரு. ஏமா இப்படி பண்ண?
ஏன்டா உங்கள் அப்பனை பற்றி யோசிச்சு பார்த்தியா நீ? ஐயோ ஐயோ அவசரப்பட்டியா எப்படியோ அவளை நிறுத்துறா இந்த முட்டையால இப்படி ஆயிட்டேடா. தெரியலப்பா பார்த்துட்டு முடியலப்பா. இங்க இருக்காதா எங்கேயாவது போயிடுறாடா இருக்காதா போயிடுறா. எங்க போறது? எங்க போனாலும் பிடிச்சிருவாங்க. ஐயோ மன்னிச்சிடுப்பா. வேணாப்பா, இருக்காதப்பா. டே உங்கள் அப்பனை ஏன்டா கொன்ன? என்ன சார் பண்ணுறது? என்ன பண்ணுறது? எல்லாமே அசிங்கம், எல்லாமே தப்பு. பாவம் சார் அந்த ஆள். அந்த மனுஷன் நல்ல மனுஷன். அவரெல்லாம் இங்கே இருக்கவே கூடாது. அதான். யோ போதியா கேமரா ஃபன். யோ அவனை உள்ளே கூட்டு போய் ஹேண்ட் காஃப் போட்டு உட்கார வை. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மேலே. யோ ரவி இங்கே வா, நான் சொல்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணு. பரமசிவம் என்னும் நான் 13/4/2019 இன்று மாலை குடிபோதையில் வீட்டுக்கு சென்றேன். அங்கு என் அம்மா வேறொருடன் தகாத முறையில் இருந்ததைக் கண்டு ஆத்திரமடைந்தேன். நான் எனது கையில் இருந்த அருவாளால் என் அம்மாவின் தலையை வெட்டினேன். தடுக்க வந்த எனது தந்தையும் தலையும் வெட்டினேன். பின் அங்கிருந்து தப்பியோடி விட்டேன். தகவல் அறிந்த காவல்துறையினர் என்னை விரட்டி பிடித்தனர். டெலிட் பண்ணு. நான் வேறு மாதிரி சொல்கிறேன், வெயிட் பண்ணு. தகவல் அறிந்த காவல்துறையினர் என்னை எங்கெங்கோ தேடி பின் நான் மறைந்திருந்த இடத்தை கண்டுபிடித்தனர். நான் தப்பியோடிய போது என்னை விரட்டி பிடித்தனர். இப்படிக்கே பரமசிவம். இது ஓகே தாங்க ஐயா. இப்படி எழுதிக்கியா, அப்படியே அவன்கிட்ட கையெழுத்து வாங்கிக்க, ப்ரெஸ்ஸுக்கு இதே கொடுத்துரு. சரிங்க ஐயா. அவங்க அப்பா இவனை போலீஸ் ஆகணும்னு நினச்சான் சார். ஆனால் கட்சியாக இந்த வயசில் இவன் 2 கொலை பண்ணிட்டு உள்ளே போகிறான். இவன்லாம் நாளைக்கு வெளில வந்து என்னென்ன பண்ண போகிறானோ.